ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஜீரா ரைஸ் அண்ட் தால் தடுக்கா தான் பார்க்க போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா பூண்டு, இஞ்சி குட்டி குட்டியாக நறுக்கிக்கோங்க. காஞ்ச வத்தல் 2, ஒரு வெங்காயம், 2 தக்காளி, அப்புறமா கொத்தமல்லி தழை, பருப்பில் நான் 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி, பெருங்காயப்பொடி போட்டு நல்லா வேக வச்சுருக்கேன். 4 விசில் விட்டுக்கோங்க. இப்போது கடாயில் நெய் ஊற்றுங்க. ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. அது கூடவே ஜீரகம் ஆட் பண்ணணும். நெய் வந்து சூடாகிற அளவுக்கு வெயிட் பண்ணிக்கோங்க. யூஷுவலாகவே நெய் ஆட் பண்ணும்போதே நீங்கள் 2 ஸ்பூன் நெய்யும் 2 ஸ்பூன் எண்ணெயும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து லேட்டாக தான் ஆட் பண்ணேன். நீங்கள் இப்போவுமே ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. இன்னும் ஆட் பண்ணிட்டேன்னா அது மிஸ் ஆகிட்டு. அப்புறம் காஞ்ச மிளகாவும் போட்டுக்கோங்க. இப்போது குட்டியாக நறுக்கி வச்சுருக்க பூண்டு, இஞ்சி இதை விட நீங்கள் குட்டியாக கட் பண்ணுவீங்கன்னா இதை விட குட்டியாகவே கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ இது ரெண்டையும் லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயத்தை அப்படியே போட்டுருங்க. அது கூடவே நீங்கள் குட்டியாக நறுக்கி வச்சுருந்த பச்சை மிளகா அதையுமே ஒன்று போதுங்க, அப்புறம் ரொம்ப காரமாயிடும். அதனால் இதுவும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. இப்போது லைட்டாக வதக்கி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டீங்க அப்படின்னா வெங்காயம் நல்லா வதங்கிடும். இந்த மாதிரி ஓரளவு கோல்டன் ப்ரௌன் அங்கங்கே வந்ததுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு தக்காளியை உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. 2 தக்காளி, இது குட்டியான தக்காளிங்கிறதுனால 2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பெருசுனா 1, 1.5 ஆட் பண்ணால் தாராளமாக போதும். இதை இப்போ நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறமா பொதுவாகவே வெங்காய தக்காளியில் எண்ணெய் பிரிஞ்சு வர்றது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அதுக்காக தான் நான் இப்போது வதக்கிட்டுருக்கேன். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இது கூடவே தேவையான மசாலா ஐட்டம்லாம் ஆட் பண்ணணும். இப்போது ஆல்ரெடி நான் 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி பருப்பில் போட்டுட்டேன் அப்படிங்கிறதுனால இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் 1/2 ஸ்பூன் தான் மஞ்சப்பொடி போட போகிறேங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லியும் ஆட் பண்ணிக்கோங்க. சில்லி போடும்போது குழந்தைங்களுக்கு குடிக்கிங்க அப்படின்னா கம்மி பண்ணிக்கோங்க. நான் வந்து இது காஷ்மீர் சில்லி ஓரளவு கலர் தான் இருக்கும். அதனால் இதில் காரம் இருக்காது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் அடுத்ததாக வந்து மல்லிப்பொடி 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது வீட்டில் வந்து அரைச்சது. அதனால் நான் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ என்ன பண்ணுங்கன்னா, இது அவ்வளோத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகணும். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா தால் தடுக்கா பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, மைசூர் தால் அப்புறமா துவரம்பருப்பு 2மே ஆட் பண்ணுவாங்க. நான் வந்து இன்றைக்கி துவரம்பருப்பு மட்டும் 1 கப்பு 150 கிராம் ஆட் பண்ணி அவிய வச்சுருக்கேன். ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருக்கேங்க. இப்போது இதனால இந்த மசாலாலேருந்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்து அந்த பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா நீங்கள் அவிச்சு வச்ச பருப்பை உள்ளே போட்டுருங்க. அப்புறம் அந்த பாத்திரத்தை கூட வாஷ் பண்ணி அந்த பருப்பு எல்லாத்தையுமே உள்ளே கொட்டிக்கோங்க. ரொம்ப கட்டியாக இருக்க வேண்டாம், ஏன்னா பருப்பு யூஸ்வலாகவே ரொம்ப கட்டியாகும். நீங்கள் தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 கப்புலாம் 1/2 கப்புலேருந்து 3/4 கப்பு வரை தாராளமாக ஆட் பண்ணிக்கோங்க. அதுவே கட்டி ஆயிரும் கொஞ்சம் நேரத்தில். இதில் தேவையான அளவு இந்த ஸ்டேஜில் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி போட்டுட்டேங்க, ஆனால் ஷூட் பண்ணலை. நீங்கள் உப்பு தேவையான அளவு தால் தடுக்காக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. இனி மூடி வச்சு இதை என்ன பண்ணிடுங்க, கொஞ்சம் கொதிக்க விட்டுருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஒரு 5 மினிட்ஸ். அதுலேருந்து நல்லா பபுல்லாம் வர ஸ்டேஜில் என்ன பண்ணுங்கன்னா, கொத்தமல்லி தழை இருக்குங்க இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கோங்க. குட்டி குட்டியாக நம்ம ஆல்ரெடி நறுக்கி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது தால் தடுக்கா ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டுங்க. இதில் ஒரு மெயினான ஒரு இன்க்ரீடியண்ட்டை மட்டும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதை ஆட் பண்ணி முடித்தா அது அட்டகாசமான தால் தடுக்கா ரெடி. இப்போ என்ன பண்ணுங்கன்னா, கஸ்தூரி மேத்தி இருக்கீங்களா, இதை நல்லா நான் ஆல்ரெடி க்ரஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருந்தேங்க. நீங்கள் அதை க்ரஷ் பண்ணி உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அட்டகாசமான தால் தடுக்கா ரெடிங்க. இப்போது நம்ம மீன்வைல் இதில் ஒரு தாளிப்பு பண்ண போகிறோம். இது ரொம்ப சிம்பிளான ஒரு தாளிப்பு தான். 2 ஸ்பூன் நெய். என்னங்க இவ்வளோ நெய்யா அப்படின்னீங்கன்னா, தால் தடுக்காக்கு நெய் ஊற்றினா நல்லாயிருக்கும். அதனால் நெய் ஊற்றிக்கோங்க. 2 ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே அது கொஞ்சம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணுங்கள், பெருங்காய பொடி ஆட் பண்ணுங்கள். பெருங்காய பொடி ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் இது சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு காஞ்ச மிளகாவும் ஒரு காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. குழந்தைங்க சாப்பிடுவாங்கன்னா ஆட் பண்ணாதீங்க. இப்போது கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க.
அவ்வளோதாங்க. தாளிப்பை தால் தடுக்கா மேலே கொட்டுங்க. ரெடி. இப்போ நமக்கு தேவையான தால் தடுக்கா ரெடி ஆயாச்சு. மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போது நீங்கள் பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். ஸோ இப்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜீரா ரைஸ் பண்ண போகிறோம். ஜீரா ரைஸ்க்கு நெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 4 ஸ்பூன் நெய் நல்லாவே போடுங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரா ரைஸ்க்கு ஜீரா முக்கியங்க. அதனால் ஜீராவை ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரகத்தையும் ஆட் பண்ணிவிட்டு போட்டுட்டிங்களா? இப்போது ஜீரகம் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணோன்னா ரைஸு நான் ஆல்ரெடி வந்து வேக வச்சு எடுத்துட்டேன். 1 கப்பு ரைஸு. ஸோ 1 கப்பு பாஸ்மதி ரைஸை நான் ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சு அதை வந்து எண்ணெய், உப்பு 1 ஸ்பூன் எண்ணெய், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வேக வச்சுட்டேன் பாஸ்மதி ரைஸை. அதை நீங்கள் ஃபுல்லாகவே இதில் ஆட் பண்ணிக்கோங்க. வேக வச்சுருந்த ரைஸை இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா லம்ஸாக இருக்குது. அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உதிரி உதிரியாக மாற்றிக்கோங்க. எதுக்கு என்ன ஆட் பண்ணுறோன்னா உதிரி உதிரியாக இருக்கிறதுக்காக தான். இப்போது அந்த லம்ஸ் எல்லாம் போனது மிக்ஸ் ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கள், நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி தழை அதுவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். நான் இந்த ஸ்டேஜில் உப்பு போடல, ஏன்னா நான் ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கேன் ரைஸில். இப்போது நமக்கு தேவையான அட்டகாசமான ஜீரா ரைஸும் தால் தடுக்காவும் ரெடிங்க. தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.